ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம்ஸ் டு மை சேனல். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் க்ரியேட் ஆகும், அதை கிளிக் பண்ணிங்க. ஸோ அப்போ தான் என்னுடைய யூடியூப் சேனலோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ என்னோடய ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் ப்ரோ ஆப் வந்து வித்தவுட் பேயில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எல்லா ஆப்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான டுட்டோரியல்ஸும் ஸ்டேட்டஸ் ரிவ்யூஸ்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கைன்மாஸ்டர் ப்ரோ அப்ளிகேஷன்ஸ் பற்றி ஃபுல்லாக இன்ட்ரோ இன்றைக்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன். ஸோ வாங்க இன்றைக்கி கைன்மாஸ்டர் ஆப்பை பற்றி பார்ப்போம். ஸோ இதுதான் நான் இன்ஸ்டால் பண்ணிச்சிருக்கேன் கைன்மாஸ்டர் ஆப். ஸோ இதை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது, இதோட அப்டேட்டட் வெர்ஷன் வரைக்கும் கொடுத்துருக்கேன். அப் டு டேட் அப்டேட்டட் வெர்ஷன் வரைக்கும் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட் வீடியோ லிங்க். அந்த ஃபஸ்ட் வீடியோ செக் பண்ணி எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்ற பார்த்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி இதெல்லாம் நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இப்போ இதில் வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் பண்ணி பாதிலே விட்ட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர். ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டோர், அதாவது கைன்மாஸ்டரோட ஸ்டோரு. இதுதான் வந்து ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது. இது வந்து யூடியூப். ஸோ இது வந்து செட்டிங்ஸ். ஸோ இது வந்து ஹெல்ப்புக்கு. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணால் ஒரு மூணு ஐக்கான் காட்டும். 1 செகண்ட். டேரெக்டாக உள்ள போயிடுச்சு. இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஒரு 3 ஆப்ஷன்ஸ் காட்டும். ஒன்று இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்க்ரீன் ஷார்ட் ஃபில்ம் எடிட்டிங். ஸோ அந்த மாதிரி ஒயிட் ஸ்க்ரீனில் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த 9:16 ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது உள்ள இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் மட்டும் இன்றைக்கி இன்ட்ரோ பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரவுண்டுக்கு வரும். ஸோ இதில் மேலே இருக்கிற ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வந்து மீடியா. ஸோ மீடியாவை கிளிக் பண்ணிங்கன்னா இது உள்ள என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணிப்போம். பேக்ரவுண்ட், அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு சாலிட் கலர் ஆட் பண்ணுறது. இவங்களே டிஃபால்ட்டாக சாலிட் கலர், ஸோ பேக்ரவுண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஆட் பண்ணுறலாம். பார்த்தீங்கன்னா அதில் கிளிக் பண்ணால் டேரெக்டாக வெளில வந்துடும். 6 செகண்ட்ஸ்க்கு வந்து ஓப்பன் ஆகும். பிகாஸ் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே செட்டிங்ஸில் வந்து அவ்வளோதான் கொடுத்துருப்போம். நம்ம எடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ராஜெக்ட் டிஃபால்ட் ஃபோட்டோ டியூரேஷன், அதாவது இது வந்து ஃபோட்டோ பேக்ரவுண்ட்றது ஒரு ஃபோட்டோ தானே. ஸோ இது வந்து 6 செகண்ட் நம்ம செட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எவ்வளோ ஒன்றும் செட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மீடியாவில் வந்து ஃபேவரட், நீங்கள் அதாவது இதுலேருந்து சூஸ் பண்ணி ஃபேவரட்டாக வச்சுக்கலாம். எடிட் பண்ணுறது அன்னைக்கு தேவையானதுனா க்ளோஸ் ஸ்டோரேஜ், நீங்கள் ட்ரைவில் வந்து டேரெக்டாக லோட் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட், டவுன்லோட் பிக்சர்ஸ், ஃபோட்டோ இதில் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லேயர், அதாவது லேயர்னால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அடுத்த லேயர்னால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த 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 ஒயிட் கலர் இந்த பேஜுக்கு மேலே ஒரு ஃபோட்டோ இல்லை எதனா ஒரு சம்திங் ஒரு ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணுறது தான் லேயர். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் லேயர் அந்த இமேஜிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லேயரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு இது வந்து மீடியா, அதாவது மேலே இந்த இடத்துலையும் ஒரு மீடியா ஆட் பண்ணலாம். மீடியாவுக்கு மேலே லேயராகவும் ஒரு மீடியா ஆட் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே காமிச்ச அதே ஆப்ஷன்ஸ் தான் வரும். ஸோ ஒரு சாலிட் மேலே சாலிட் ஆட் பண்ணலாம். அப்படின்னா வந்து ஒரு சாலிட் மேலே ஒரு ஃபோட்டோ சம்திங் எதனா எடிட் பண்ணலாம், நம்ம யூடியூப்புக்கு தம்ப்நெயில் ரெடி பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வந்து எஃபெக்ட்ஸில் பார்த்திங்கன்னா வந்து ப்ரோ வெர்ஷன் எல்லா எஃபெக்ட்ஸும் அன்லாக் பண்ணியிருப்போம். பிகாஸ் வந்து இது வந்து ப்ரோ வெர்ஷன் கிராக்கட் வெர்ஷன்றதுனால எஃபெக்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். எல்லா எஃபெக்ட்ஸும் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஓவர்லேன்றது ஒன்றுமே இல்லை, ஸ்டிக்கர்ஸ் தான். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்டிக்கர்ஸை வந்து கொடுக்குறது தான். இதில் நமக்கு நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்கும், ஜிப் ஸ்டிக்கர்ஸும் இருக்கும், நார்மல் ஸ்டிக்கர்ஸும் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கே வெளில வந்துடும். ஸோ இது வேணும்னா டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து லேயரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு. நம்ம டெக்ஸ்ட்டு வந்து எதனா ஒரு டெக்ஸ்ட்டை ரைட் பண்ணிக்கலாம். ரைட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட் வெளில வந்துடும். இதுக்கு அனிமேஷன்ஸ் கொடுக்குறது, ட்ரிம் பண்ணுறது, ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணுறது, ஸோ கலர் சேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஓவர் ரைட்டிங்கிறது ஒன்றுமே இல்லை, நம்ம ட்ரா பண்ணுற மாதிரி தான். நம்ம லெட்டர்ஸு இல்லை எதனா ஒன்று ட்ரா பண்ணி அதை வர வைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதோட கலர் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை எரேஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் எரேஸ் பண்ணுறது. அப்புறம் இதோட சைஸை மாற்றுறது. ஸோ இந்த ஹேண்ட் ரைட்டிங்கில் வந்து இந்த வியூலையும் பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து ரைட் பண்ணதை வந்து அனிமேஷன் பண்ணுறது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம ஹேண்ட் ரைட்டிங் பண்ணதை வந்து இதை அனிமேஷன் பண்ணோம். இன் அனிமேஷன், அவுட் அனிமேஷன், ஓவரால் அனிமேஷன், அதோட இதுவை சேஞ்ச் பண்ணுறது, ஒஃபாசிட்டி, அதுக்கப்புறம் ட்ரிம் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ரொட்டேட் பண்ணுறது, பிளண்டிங் பண்ணுறது, இதெல்லாம் நான் உங்களுக்கு போக சொல்கிறேன் என்னன்றது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வாய்ஸ் இதிலே வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும்.
ஸோ அப்படி இல்லைனா வந்து இதிலே ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியோவில் கிளிக் பண்ணினா வந்து இவங்களே சில மியூசிக் எஸ்எஃப்எக்ஸ் ஒரு வாட்டர் ட்ராப் சவுண்டு ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் உங்கள் சாங்ஸையும் சூஸ் பண்ணலாம். ஃபோல்டர்ஸ் அப்படிலாம் சாங்ஸ் இதில் போய்ட்டு நீங்கள் உங்களோட சாங்ஸ் சூஸ் பண்ணிடலாம். அப்படிலாம் ஃபோல்டர்ஸ் அதில் போய்ட்டு எங்கே இருக்குன்னு சூஸ் பண்ணி மெமரி கார்டில் இருக்கிற ஃபோல்டர்ஸ்லாம் காட்டும். ஸோ அதுலேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடிட்டிங் பண்ணுற ஏரியா. ஸோ நம்ம இங்கே என்ன எடிட் பண்ணுறோமோ அது வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் ஏரியா. ஸோ இதெல்லாம் வந்து சைடில் ஒரு காலம் கொடுத்துருங்க. இது வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து ஸ்டோருன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்டோர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து கைன்மாஸ்டரோட ஸ்டோருக்கு போகும். இங்கே நமக்கு தேவையான எஃபெக்ட்ஸ், ட்ரான்சிஷன், அப்புறம் ஸ்டிக்கர்ஸு, டெக்ஸ்ட்டு, ஃபாண்ட், ஸ்டைலு இதெல்லாம் நீங்கள் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது ப்ரோ வெர்ஷன் அன்லாக்டு ஆப் பண்ணுறதுனால நம்ம ப்ரோ வெர்ஷன் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. இதை நான் வந்து டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் டவுன்லோட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ஸ்டிக்கர். ஸோ இப்போ இது வந்து ஸ்டோர் வெளில வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண ஒரு அனிமேஷன்ஸ் வந்து இங்கே ப்ளே கொடுத்தீங்கன்னா இப்போ ப்ளே ஆகும். ஸோ சாரி இப்போ நான் ப்ளே கொடுக்க முடியாது, பிகாஸ் வந்து என்னோடய வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகிட்டுறதுனால வந்து ப்ளே கொடுத்தா கட் ஆயிரும். ஸோ அதுக்கடுத்து இங்கே சைடில் இருக்கிற இந்த காலம் பார்க்கலாம். இது வந்து அண்டுன்னுவாங்க, அதாவது பேக் போகிறது, அப்புறம் வந்து நம்ம பண்ண நிமிடம் மறுபடியும் வர வைக்கிறது. அதுக்கப்புறம் ஷேர் ஆப்ஷன். இந்த ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் இது FHD, HD, அப்புறம் ஃப்ரேம்ஸ் பர் செகண்டு, அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ குவாலிட்டியில் வேணும் MBPS, அப்புறம் எக்ஸ்போர்ட் கொடுத்தனா எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பேக் வந்துடுறேன். ஸோ அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா வந்து செட்டிங்ஸ். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆடியோ வந்து எவ்வளோ செகண்ட் கழிச்சு ஸ்டார்ட் ஆகணும், எவ்வளோ செகண்டுக்கு முன்னாடி வந்து முடியணும் ஒரு ஸ்மூத்தாக. அதுக்கப்புறம் வீடியோ வந்து 1 செகண்டுக்கு ஸ்டார்ட் ஆகணும், 1 செகண்ட் கழிச்சு தான் ஸ்டார்ட் ஆகணும் ஸ்மூத்தாக, 1 செகண்ட் கழிச்சு தான் முடியும், 1 செகண்ட் முன்னாடியே வந்து ஸ்மூத்தாக முடியணும். ஸோ அப்புறம் எடிட்டிங் டியூரேஷன் செட் பண்ணுறது, ஸ்க்ரீன் செட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து இதில் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இது கீழே இருக்கிற இந்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எடிட் பண்ணது ஓகேவா இல்லையா, கரெக்டாக எடிட் பண்ணியிருக்கோமா, இல்லை அதை எதனா அட்ஜஸ்ட் பண்ணணுமா அப்படின்றத செக் பண்ணுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து ஒரு ஃபோட்டோக்கு மேலே ஒரு பேக்ரவுண்ட் மேலே 2-3 லேயர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய 2வது லேயர் வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ அது வந்து எங்கே வரணும் அப்படின்றத நம்ம செக் பண்ணுறதுக்காக இதை கொடுத்தோன்னா இப்போ வந்து ஸ்க்ரீன் மேலே போயிடும், எடிட்டிங் மட்டும் தெரியும். ஸோ இப்போ மேலே நான் எடிட் பண்ண டிஸ்பிளே எங்கே எனக்கு கீழே வரேன்னா இதை கொடுத்தீங்கன்னா கீழே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே டிஸ்பிளே கீழே இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ இதை ப்ளே கொடுத்தோன்னா ப்ளே ஆகும். ஸோ இப்போ நீங்கள் வேணாம் மறுபடியும் பழைய நிலைமை வரலாம், இதை கொடுத்தீங்கன்னா மறுபடியும் பழசாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இது கீழே இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பேக் வர, அதாவது இதை மறுபடியும் கொடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்துடும், இதை மறுபடியும் கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் எண்டுக்கு போயிடும். ஸோ இதை பற்றி இன்னும் நம்ம டீப்பாக பார்ப்போம். ஸோ இதில் சென்டரில் ஒரு பட்டன் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அதை கொடுத்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக இதிலேயே ஃபோட்டோ எடுத்து எடிட் பண்ணிடலாம். அப்படிலாம் இதிலே வந்து கேமரா கார்டு, இதிலே வந்து வீடியோ எடுத்து இதிலே டேரெக்டாக நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அது ஒரு ஆப்ஷன்ஸ் எடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம எதை எப்படி எடிட் பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ப்ராஜெக்ட் வந்து நம்ம பாதிலே விட்டுட்டு சம்திங் எதனா ஒர்க் இருந்து எதனா கால் வருதுன்னு சொல்லிட்டோம், இதை டேரெக்டாக வெளில கொடுத்தீங்கன்னா இப்போ வெளில வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ப்ராஜெக்ட் இங்கே இருக்கும். ஸோ இதை திருப்பி ரீஎடிட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இது மறுபடியும் இதை கொடுத்தீங்கன்னா ரீஎடிட் நம்ம எதில் எடிட்டிங் விட்டோமோ அதிலே வந்துடும். ஸோ இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்கிற சில ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இதை வந்து ரீஎடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா ஷேர் பண்ணலாம் டேரெக்டாக. இது எனக்கு ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு, நான் அப்படியே தான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு எப்போ தேவையோ அப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். சப்போஸ் மெமரி இல்லை அப்படின்னா நம்ம தேவையானப்போ மெமரியை கிளியர் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ப்ராஜெக்ட். இதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம நினச்சது வராது, ஸோ வேறு மாதிரி எடிட் பண்ணி பார்க்கலாம்னு நினச்சிட்டு பழைய எடிட்டிங் வந்து ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ அதனால் மறுபடியும் இதை உட்காந்து பண்ண வேண்டியது ப்ராஜெக்ட் இல்லை. நம்ம டூப்ளிகேட் ப்ராஜெக்ட் போட்டு மறுபடியும் அதில் எடிட் பண்ணி பார்க்கலாம். டெலிட் தேவையான டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து அடுத்து நம்ம ஸ்டேட்டஸ் ரிவ்யூஸும், ஸோ இதில் நமக்கு தேவையானது எப்படிலாம் எடிட் பண்ணலாங்கிற வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்ட்ரோ இதோட முடியுது. உங்களுக்கு எதனா டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஒரு இன்ஸ்டா ஸ்டேட்டஸ் இதெல்லாம் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் வந்து என்கிட்ட எடிட் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுக்காக வந்து இந்த டுட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். பாய்.